Hi friends, எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் பிட்காயின் நல்ல டாப் லெவலில் இருக்குது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1,01,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $1,01,000, $1,02,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை $1,04,113 திருப்பியும் பிரேக் பண்ணணும். திருப்பியும் நியூ ஆல் டைம் ஹை வரணும்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிட்காயினுக்கு $1,05,000. $1,05,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு $1,10,000 வரைக்கும் போகும். ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் மூமெண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மூமெண்ட் வரும், எல்லாம் நல்லா மேலே போகும். இப்போது பிட்காயினுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா பிட்காயின் சப்போர்ட்ன்றது $90,000 கிட்ட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதால் ஒன்றும் பயப்படுறதுக்கு தேவையில்லை. $90,000 கீழே வராதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும். மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸஸ் நிறைய இருக்குது. நேற்று இன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் சில எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாம் வந்தது. அது கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. பேடுன்னு சொல்ல முடியாது, வெரி குட்டுன்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்குது. அதால் நெக்ஸ்ட் வீக் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அவங்க எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து டிசம்பர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி 2 நாள் இருக்குது. அதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைக்கிறார் அவர் ஜெரமி போவல் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் வைக்கிறாரா இல்லை 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறாரா என்னன்றதை பார்க்கணும். அதை பொறுத்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி போகும், மேலே போகும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிட்காயினுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா $1,05,000, $1,10,000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஹாலிடே சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மார்க்கெட்டு. திருப்பியும் ஜனவரி 25 ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஹாலிடே சீசனில் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டில் போயிடுவாங்க. எங்கே சில பேர் இருப்பாங்க, பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் பிட்காயின் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி போச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பிட்காயின். பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐனு காயின் இப்போ ப்ரெசன்ட் ட்ரேட் ஆகுது 2,555 காயின் டிசிஎக்ஸில் ஐஎன்ஆரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. 50-100 பாயிண்ட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நல்லா மேலே போகணும். பாசிட்டிவாக நல்லா மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் க்ராஸ் பண்ண வேண்டியது 2,888. அப்படின்னா 2,900 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 3,335 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணணும். இதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 5,200 சீரீஸு குவான்டிஃபிக்ஸில் ஐஎன்ஆரில் க்ராஸ் பண்ணணும். இது இந்த மாதம் நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது மார்க்கெட். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கண்டினியூஸாக ஹாலிடே சீசன் வரதால் இங்கே யூரோப் கண்ட்ரீஸில் எல்லாம் வரதால் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது. பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் பார்த்திங்கன்னா வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப கன்சாலிடேட் பண்ணிக்குது, ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகுது. எத்தீரியம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அது திருப்பியும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணோம். 4,113 எது டச் பண்ணிடுச்சோ ஆல் டைம் லைஃப் டைம் ஹை அது பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. தற்சமயம் $3,900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக திருப்பியும் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா $6,000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும், பாசிட்டிவாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். கண்டிப்பாக மேலே போகும். அதுக்கப்புறம் சொலானா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது.
$255 கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி அந்த டைமுக்கு $500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க நம்ம சொலானா காயின். அதனால் அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த 2 காயின்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதில் ஐஎன்ஆர் டெபாசிட் வித்ட்ராலாம் நல்லா இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட ஐஎன்ஆரில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பத்திரமா பண்ணிக்கோங்க. 5x லிவரேஜ் வச்சுக்கோங்க. அது மேலே ஜாஸ்தி லிவரேஜ் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு உங்கள் பணம் லிக்விடேட் ஆகிடும். அதனால் பார்த்து பத்திரமா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, லிவரேஜ் கம்மியாக எடுத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா பணம் சம்பாதிக்கலாம். அந்த CoinDCX எக்ஸ்சேஞ்சு லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் தாராளமாக KYC பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 1/2 hour 1 hourல நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்துக்க வேண்டிய கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது கோல்டுன்னு ஒரு காயின். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஒன்று கண்டினியூஸாக ஏறுது. அப்புறம் கவ்வுன்னு ஒரு காயின், அது ஒன்று ஏறுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் சைட்டஸ்ன்னு ஒரு காயின், சீட்டு ஸ்டார்ட் ஆகும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரெகுலராக சொல்கிற காயின்ஸ் டாச் காயின் ஒன்று நல்லா இருக்குது. டாச் காயின் கொஞ்சம் டிப்ஸு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். லாங் டர்முக்கு நல்ல விலைக்கு போகும். $50 $60 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போகும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆடா கேட்டினோ ஏதாவது டிப்ஸில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதுவும் நல்லா பாசிட்டிவாக ஏறும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் நல்ல நியூஸ் இருக்குது. கண்டிப்பாக ஏறணும். பாருங்கள். கொஞ்சம் டிப்ஸ் வந்ததுன்னா வாங்குங்க. இல்லைன்னா ப்ரெசண்ட் இதில் அது ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அது ஒன்று பார்த்துக்கோங்க. எக்ஸ்ஆர்பி ரிப்பிள். அப்புறம் FTM ஃபேந்தம் ஒன்று நல்ல காயின், நல்லா ஏறுது, அருமையாக ஏறுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷிபா இனு காயின். அதுக்கப்புறம் நம்ம பாங்க் காயின் ஒன்று நல்லா இருக்குது. புக் ஆஃப் மெமி கூட ஏறுது. அது ஒன்று கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் ஜாஸ்மி காயின் கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலிமேட்டிக் அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் டெய்லி சொல்கிறோம்னா நல்ல காயின்ஸ், இதெல்லாம் ப்ரோப்பன் பண்ண காயின்ஸு. அதுக்கப்புறம் ஆப்டாஸ் ஒன்று நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவலான்ச்சு அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆவின்னு ஒரு காயின் இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல காயின்ஸு, நல்லா ஏறுற காயின்ஸு பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் இந்த டைமில் கொஞ்சம் டிப்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அப்புறம் ஷிபா இனுவில் ஷிஃபுன்னு ஒரு நியூஸு கிளிப்பிங் இப்போ வைக்கிறேன். உங்களுக்கு சின்ன கிளிப்பிங்கு, ஷிஃபு காயின் கிளிப்பிங் வைக்கிறேன். பாருங்கள். அது ஏதாவது ப்ரீசேலில் கிடச்சிதுன்னா அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷிஃபு பற்றி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக பே பண்ணிக்கலாம். நம்ம ஷிபா இனு காயின் தான் ஏன் நின்று போயிருக்குன்னு ஒன்றும் தெரியல. இன்னும் பிரேக் பண்ணணும். கண்டிப்பாக மேலே போகும். பயப்படாதீங்க. ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல பவுன்ஸ் வரும். வந்ததுன்னா இன்னும் நிற்காது. கிடுன்னு ஏறும். கண்டிப்பாக மேலே போய் சர்றன்னு ஏறும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரி இப்போ பொசிஷன் ஏதாவது எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டிப்ஸில் இருக்கிற மாதிரி தான். அதில் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ஒரு 100 150 200 பாயிண்ட்டுக்கு ட்ரேடிங் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. அப்புறம் வசீரெக்ஸ் பற்றி ஒரு சமாச்சாரம் என்னென்னா, சிங்கப்பூர் கோர்ட்டு ஜனவரிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஸு அப்படின்னு தகவல் வச்சுருக்காங்க. அது வசீரெக்ஸ் சமாச்சாரம். எது இருந்தாலும் நம்ம பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவன் என்ன தான் கொடுக்க போகிறான், காயின்ஸு கொடுக்க போகிறானா இல்லை பணம் கொடுக்க போகிறானா, என்ன கொடுக்க போகிறான்னு ஒன்றும் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அமெரிக்காவில் நான் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன். இருந்து வரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.